கண்ணாலங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. ஆண்டாள் ருக்மிணி கல்யாணத்தை தன்னுடைய நாச்சியார் திருமொழி என்னும் பிரபந்தத்திலே ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறாள். ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சிசுபாலன் தயாரானான். அவனுக்குத்தான் ருக்மிணியை கொடுக்க போகிறோம் என்று நிச்சயமாயிற்று. ஆனால் அப்படி நினைச்சிருந்து சிசுபாலன் அண்ணாந்திருக்கும் போது கண்ணன் வந்தான், கைப்பிடித்தான். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் சிசுபாலனோட நடந்தது. ஆனால் கைப்பற்றி கல்யாணம் பண்ணிட்டு மட்டும் கண்ணன். இது என்னமா நிகழ்ந்தது? இதைத்தான் அடுத்து வரப்போற 53, 54 2 அத்தியாயங்களாலே பார்க்க போகிறோம். கீழே 52வது அத்தியாயத்தின் கடைசியில் 7 ஸ்லோகங்கள் ருக்மிணி சந்தேசத்தை பார்த்துட்டோம். இந்த அர்த்தத்தெல்லாம் பிராமணர் கண்ணனுக்கு சொல்லிவிட்டார். இப்போ கண்ணனை பற்றி பிராமணர் என்ன நினைக்கிறார்? கண்ணன் ஒரு வார்த்தை அவரை பார்த்து கேட்கிறார், உங்கள் ருக்மிணி தேவிக்கு மென்மையான உள்ளம் உண்டுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இவ்வளவு கரடு முரடான கடினமான நெஞ்சம்னு எனக்கு புரியல, இப்போதான் புரிஞ்சுட்டேன்னார். வந்த அந்தணருக்கு கோபம் வந்துடுச்சு. நான் வந்த உடனே என்ன அந்தணரான்னு கேட்டீர், போனா பொறுத்து எங்கிட்ட அபச்சாரப்பட்டீர், பொறுத்துண்டேன். இப்போ என் தலைவின் இடத்துல எதுக்காக நீர் அபச்சாரப்படுறீர்? அவர் என்ன தப்பு பண்ணா? அவளுக்கு என்ன மென்மையான மனசு இல்லையா? உன்னை நினச்சி எப்பவும் அழுதுன்னு இருக்கா? இப்படி போய் சொல்றீரேன்னு அவர் கேட்டார். கண்ணன் பதிலுக்கு சொல்றார், நானும் இந்த ருக்மிணி தேவியை நினைத்து அழுது அழுது இதை போல 7 ஸ்லோகம் இல்லை, ஒரு ஸ்லோகம் காதல் கடிதம் எழுதுணுன்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனால் அழுது அழுது எனக்கு ஓலைச்சுவடியே கண்ணுக்கு தெரியல, எழுத்தாணியே கண்ணுக்கு தெரியல, ஸ்லோகம் எப்படி எழுதுறதுன்னே மறந்து படுத்து நான் அவளை நினைச்சிருக்கிறச்சேவே உள்ளமும் உடலும் உருகி போய் தவிக்கிறேன். இது என் நிலை. அப்போ என்னுடைய மென்மை எவ்வளவுன்னு பார்த்துக்கும். அதே உங்கள் தலைவிக்கு ஓலைச்சுவடி தெரிஞ்சிருக்கு, எழுத்தாணி தெரிஞ்சிருக்கு, 7 ஸ்லோகம் எழுதுகிற அளவுக்கு புத்தி வேலை செஞ்சிருக்கு, ஒம்மை தேடி பிடிச்சி அனுப்பிச்சி வச்சிருக்கா. அப்போ இத்தனையும் அவளால் பண்ண முடியறதே. அவள் தான் கடினமான உள்ளம் படைத்தவள். நினைக்கும் போதே நான் உருகின்றிருக்கேனே, நான் தான் மென்மையானவன். யோசிச்சு பார்த்தவர் வாஸ்தவம் தானே. இந்த கண்ணன் சொல்றதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு வந்த பிராமணன் நினச்சிக்கிறார். இப்போ நமக்கும் ஒரு நிமிஷம் என்ன தோணும்? ருக்மிணி தேவி நாயகிக்கு கடினமான உள்ளம், நாயகனான கண்ணனுக்கு மென்மையான உள்ளம் என்று நாம் நினச்சிப்போம் இல்லையோ? வாஸ்தவம் தான். ஆண்டாள் பாசுரமும் அப்படித்தான் இருக்கு. திருப்பாவையில் 26வது பாசுரத்தில் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளு நிலையாய் அருள் என்று பிரார்த்திக்கிறார். அதில் மானே மணிவண்ணான்னு வருது இல்லையோ? மால்னா ஆசிரித வியாமோகம், அடியார்களிடத்தே அன்பால் பித்து பிடித்தவன். மாலே, மால்னாலே பித்து, மால்னா திருமால்னா பித்தன்னு அர்த்தம். அடியார்களிடத்தில் அவ்வளவு பைத்தியம். மணிவண்ணா, பெருமானுக்கு எத்தனை பைத்தியம் இருக்குன்னுட்டு எப்படி அளக்கிறது? அதுக்கு தான் அவருடைய திருமேனி நெஞ்சத்தை பார்த்தோம்னால் அவன் திருமார்பு ஒரு மணியாட்டம், ரத்தன கர்ப்பம், உள்ளுக்குள்ள நீரோட்டம் இருக்கிற நீலமணி, பச்சை மணி, சகப்பு மணி எல்லாம் பார்த்துருக்கணும் இல்லையோ? உயர்ந்த மாணிக்கமாக இருக்கும். அப்படி உள்ள வச்சு பார்த்தோம்னா நீரோட்டத்தோடு இருக்கும். அதை போல பகவான் மணிவண்ணன், மணியினுடைய ஸ்வபாவம், மணியினுடைய பண்புடையவன், மணியினுடைய வண்ணமுடையவன். அதோடல்ல, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நீரோட்டம் தெரிகிறா போலே கண்ணனுடைய திருமார்பை பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள அடியார்கிற இடத்துல அன்புங்கிற நீரோட்டமா தெரியுமா? எத்தனை அன்பு இவனுக்கு! அதைத்தான் மணிவண்ணான்னு ஆண்டாள் தெரிவித்தாள். இந்த இடத்துல இதை சொல்றதுக்கு என்ன காரணம்னா, 25 பாசுரங்கள் கீழப்படுத்து திருப்பாவையை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 25 பாசுரங்கள் முடிந்தன. ஆண்டாளுடைய எண்ணம், நாமா கொண்டு விடியற்கார்த்தால 3 மணிக்கு எழுந்திருந்தோம், 10 பெண்களை 10 பாடல்களால எழுப்பி கொண்டோம், நாயகனாய் நின்ன பாசுரத்தாலே வாயிற்காப்போனை எழுப்பினோம், அப்புறம் யசோதை, நந்தகோபாலன், கண்ணன், பலராமன் ஆகியோர்களை எழுப்பினோம், அப்புறம் நப்பின்ன பிராட்டி எழுப்பினோம், அப்புறம் கண்ணனையே எழுந்திருக்க சொன்னோம், கட்டாட்சத்தை வேண்டினோம், நடந்து காட்டணும்னு மாரிமலமுனஞ்சில் பாசுரத்தில் கேட்டுண்டோம், நடந்த திருவடிகளுக்கு அன்றி உலகமளந்தாய்னு பல்லாண்டு பாடினோம், உருத்தி மகனாய் பாசுரத்தாலே உன்னையே பிரார்த்தித்து வந்தோம்னு சொன்னோம். நாங்கள்லாம் பெண்களா இருந்துண்டு, இவ்வளவு சிறுமிகளா இருந்துண்டு கண்ணன் அடையறதுக்கு எத்தனை முயற்சி பண்ணியிருக்கோம் என்ன தன்னை பத்தின பெருமையே ஆண்டாள் நினைச்சிருந்தா. இப்பதான் கண்ணனை நேர பார்க்கறா. கதவை திறந்துன்னு கண்ணன் வெளியில வரார். மணிவண்ணான்னு கூப்பிட்டாள். மணி போன்ற நிறம், மணிக்குள்ள இருக்கிற நீரோடை,
தெளிந்த அந்த நீரோட்டத்தை போலே உள்ளுக்குள்ள ஓடுகிற அடியார்களிடத்தே அன்பு. அந்த பெருமாள் திருமேனியை சேவிச்ச உடனே, ஓ இவனுக்கு எவ்வளவு மென்மையான உள்ளம், நம்மளை பத்தி நாம தான் உயர்த்தின்னு இத்தனை நாள் நினைச்சிருந்தமே, நம்மால எழுந்திருக்க முடிஞ்சது, 25 பாட்டு பாட முடிஞ்சது, 10 பெண்களை கூப்பிட்டுக்க முடிஞ்சது, மார்கழி நோன்பு நோற்கறதுக்கு ஏற்பாடு பண்ண முடிந்தது. இது இத்தனை எங்களால முடிந்தது. நெஞ்சம் வலிமையோடு இருந்தா தானே இத்தனை ஏற்பாடு பண்ண முடியும். அப்ப கண்ணன் நோன்பு இருக்க மாட்டாரா? ஆண்டாள் அடையணும்னு கண்ணனுக்கு நோன்பு கிடையாதான்னா? ஆண்டாள்னு நினைக்கிறச்சேவே மாலே மணிவண்ணா கண்ணன் உருக ஆரம்பிச்சுடுறாராம். உருகி ஓடி விடுறது தான் அந்த மணிக்குள்ள தெரிகிற நீரோட்டம். என்ன நினைக்கச்சேவே நீ உருகி இருக்க. அப்படி நான் உருகி இருந்தேன்னா எழுந்து வந்தே இருக்க மாட்டேனோ இல்லையோ. இதுல இருந்தே கண்ணனே, நாங்கள்லாம் உன்னை அடையறதுக்கு பிரயத்தனம் பண்ணதான் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா நீ நம்மை அடைவதற்கு எத்தனை நாட்களா காத்துட்டு இருக்காயின்னு இப்ப சேவிச்சாத்தான் தெரிஞ்சது. நாங்க தான் உருகிறதா நினைச்சிருந்தோம். ஆனா எங்களை நினைத்து நீ எழுந்திருக்க கூட மாட்டாமல் உருகி இருக்கிறாய்ங்கிறது தெரிஞ்சுட்டேன். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காலினன் நார்வுத்த என்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்ன முத்த பருகினான் காருக்கும் காட்கரை அப்பன் கடியனே. திருக்காட்கரைங்கிற அற்புதமான திவ்யதேசம். அதை பத்தி நம்மாழ்வார் பாடுறார். பகவான் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன். இத்தனை நாள் நான் நினைச்சிருந்தேன் பெருமாளை எப்ப சேவிக்கிறோமோ அதே நிமிஷம் அப்படியே சாப்பிட்டுடணும். அந்த அளவுக்கு எனக்கு தான் ஆசை, எனக்கு துடிப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒண்ணுமில்லை, இந்த துடிப்பத்தனையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டார். நான் போய் பெருமான் முன்னாடி எப்ப நின்னேனோ அதே நிமிஷம் அவர் வாரி என்ன விழுங்கி விட்டார். சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் பரணன் மலர் சோதி சுடர்ஞால இன்பம் சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே. ஆழ்வார் இவ்வளவு நாள் இருமாப்போட இருந்தாராம். இது திருவாய்மொழி 10ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி கடைசியில் இருக்கக்கூடிய பாசுரம். எத்தனை உலகம் பெரியதோ அதை விட கண்ணனிடத்துல எனக்கு இருக்கிற காதல் பெரியதுன்னு நினைச்சிருந்தேன். ஆத்மாக்கள் எப்படி எண்ணிறந்தவர்கள் பெரியவர்களோ அதை விட என் காதல் பெரியதுன்னு நினைச்சிருந்தேன். ஈஸ்வரனான கண்ணன் எவ்வளவு பெரியவனோ அவனையும் விழுங்கிடுற அளவுக்கு என் காதல் பெரியதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது இத்தனை நாளும் நான் நினைச்சிருந்தது. நம்மாழ்வார் 4 பிரபந்தம் பாடினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதுல இத்தனை பிரபந்தம் இந்த கடைசி பாடல் வர்ற வரைக்கும் நான் தான் உன்னை அடையறதுக்கு இத்தனை காதலோட துடிச்சுட்டு இருக்கேன் நினைத்திருந்தேன். ஆனா இப்ப என்ன தெரியுமாச்சு? ஒரு நிமிஷம் என் அவா அறச்சூழ்ந்தாயே. அவாவர சூழ் அரிய என அரணை அலத்தி அவாவத்து வீடுபத்த குருகூர் சடகோபன் முடிந்த அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் அவாவில் அந்தாதி 10 பிறந்தார் உயர்ந்தேன்னு போசனம். அவாவர சூழ் உன்னை அடைவதற்கு என்னிடத்துலதான் ஆசை. அவா வளர்த்து வச்சிருக்கிறதா நினைச்சிருந்தேனே. ஒண்ணுமில்லை, இதெல்லாம் ஒண்ணுமே கூழாங்கல்லுக்கு சமம். நீ ஹிமாச்சல மலை போன்ற அன்புடையவன் என்று எனக்கு காட்டினாய். இது நம்மாழ்வாரும் சொல்றார், ஆண்டாளும் சொல்லியிருக்கா. இப்ப ருக்மிணி தேவியின் இடத்துலையும் அதுதான் தெரியறது. கண்ணன் ருக்மிணி இடத்துல வைத்த காதல் அதிகமா? ஆம். ருக்மிணி கண்ணனிடத்துல வைத்த காதல் குறைவா? ஆம். இதே போல சீத்தை விஷயத்திலையும் பார்க்கலாம். சீத்தை ஹனுமான் இடத்துல செய்தி சொல்லி அனுப்புறா, இனி நாம் ஊர்த்தம் மாசான்ன ஜீவிஷ்யே, ராமனை விட்டு பிரிந்து 1 மாதத்துக்கு மேல் உயிர் வாழ மாட்டேன். இது சீதையினுடைய செய்தி. செய்தியை நேர ஹனுமான் ராமனிடத்துல வந்து சொல்லிடுறார். முன்னாடி இங்கேருந்து போறச்சே ராமதூதன்னு தான் நினைச்சிருந்தார். சீதையை நமஸ்கரிச்ச உடனேயே இவர் கட்சி மாறிவிட்டார். மாறி இனிமே நம்ம சீதைக்குத்தான் அடிமேன்னு விட்டார். அதனால நேர சீதை சொன்ன செய்தியை வந்து ராமனிடத்துல சொன்னார். ராமனுக்கு ஹனுமானை பார்த்த உடனே இவர் நமக்கு தொண்டரா இருக்கிறத விட சீதைக்கு தொண்டரா இருக்கிறது தான் பெருமையா நினைச்சுட்டு இருக்கார். இப்ப இவனுக்கு நாம ஒண்ணு சொல்லுவோன்னுட்டு, நஜீவேயம் க்ஷணமபி தாம் வினா அசிதே க்ஷணாம். ஒரு வினாடி பொழுது சீதையை பிரிந்து நான் இருக்க மாட்டேன். ஹனுமன் யோசிப்பாரு, உங்க தாயார் என்ன செய்தி சொல்லி அனுப்பிச்சா? என்னை பிரிந்து 1 மாசத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேன். என் நிலை என்ன? சீதையை பிரிந்து 1 வினாடிக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேன். அன்பு யாருக்கு அதிகம்? கணவன் 1 மாசம், மனைவி சொல்றான்னு வச்சுங்க, என் கணவனை பிரிந்து 1 மாதம் வரைக்கும் நான் இருப்பேன். கணவன் உடனே சொல்றார், 1 வினாடி கூட அவளை பிரிஞ்சுட்டு என்னால் இருக்க முடியாது சுவாமி. உடனே சீர்தூக்கி பார்த்தோம்னா, சுவாமி இந்த மனைவிக்கு அன்பு குறைச்சல் போல் இருக்கு, கணவனுக்குத்தான் அன்பு அதிகம் போல் இருக்கு. இப்ப நாம பார்த்த எல்லா உதாரணத்திலையும் அதுதானே தெரியறது. ருக்மிணி கண்ணனா பார்த்தாலும் சரி, சீதாராமனா பார்த்தாலும் சரி, ஆண்டாள் கண்ணனை பார்த்ததும் சரி, நம்மாழ்வாரும் கண்ணனையும் பார்த்ததும் சரி. ஆனா எல்லாம் மேலெழுந்த வாரியா பார்த்தா கண்ணனை விட மகாலட்சுமிக்கு பெருமை குறவுன்னு தோணும். ஆனா அப்படி இல்லவே இல்லை. இந்த இடத்துலையும் கண்ணனை காட்டிலும் பிராட்டிக்குத்தான் ஏற்றம். எப்படின்னு ஒரு நிமிஷத்துல சொன்னேன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அனுபவிக்கத்தக்கா போல இருக்கும். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார், தங்கியிருந்தார், புறப்பட்டு போயிட்டார். அவரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது சுவாமி.
அப்படின்னு சொன்னா நாள்பட மறந்து போயிடுவோம் இல்லையோ. ஏதோ வந்த புதுசிலே அவர் பிரிவை தாங்க முடியாது இருக்குமே தவிர புறட்டு போய் ஒரு மாசம் ஆயிடுத்துன்னா போயிடுமே. அப்போ இன்னாருக்கு இந்த பெருமை இருக்கு, ராமனுக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. அந்த பெருமை சீதை பார்க்கிறாள். ஓ, இந்த பெரியவனை விட்டு பிரிஞ்சு நம்மால இருக்க முடியாது, ஒரு மாசம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்றாள்னு வச்சுங்க. அப்ப ஒரு மாசம் அளவுக்கு தாங்குற அளவுக்கு தான் ராமனுக்கு பெருமை. ராமனுக்கு பெருமை இருக்கு இல்லைன்னு இல்லை. ஆனா அவருக்கு இருக்கிற பெருமையின் அளவு யாது? சீதையால ஒரு மாசம் வரைக்கும் தாங்குற அளவு. ஆனா ராமனாலே சீதையை விட்டு ஒரு வினாடி கூட பிரிய முடியலையோ இல்லையோ. எதனாலேனால் ஒரு வினாடி கூட பிரிய முடியாத அளவுக்கு சீதைக்கு பெருமை. சீதைக்கு எத்தனை பெருமை இருந்தா ஒரு நிமிஷம் பிரிய முடியாதுன்னு ராமன் சொல்லுவார்? அப்படி பாருங்க, அந்த கோணத்துல பார்த்தா தான் புரியும். சீதைக்கு பெருமை ரொம்ப அதிகம். அதனால ராமன் சொல்றார், ஒரு வினாடி என் மனைவியை பிறந்து நான் இருக்க மாட்டேன். ஆனா ராமனுக்கு ஓரளவு பெருமை, ஒரு மாசம் தாங்குங்கிறா சீதை. நம்ம வீட்டிலேயே எடுத்து பார்ப்போமே, இப்ப மனைவி புறப்பட்டு பிறந்தகத்துக்கு போயிருக்காள்னா என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப வெந்நீர் வைக்க கூட தெரியாது, பால் காய்ச்ச கூட தெரியாது. அது மனைவியோட பெருமை. அதனாலதான் இவர் இப்படி சொல்லிக்கிறார். இவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப அவர் புறப்பட்டு போனா ஒன்றும் நடக்காது. அதே கணவன் புறப்பட்டு போயிருக்காரு, ஆனா ஒரு மாசம் 2 மாசம் நம்ம போயிருந்தா கூட மனைவி கவலைப்பட போறதே இல்லை. வீட்டு நிர்வாகம் எப்படியுமே அவள் தானே. ஆனா நம்ம மேலெழுந்த வாரியா பார்த்தா ஒரு நிமிஷம் பிரிய முடியாதுன்னு சொல்ற கணவன் தானே வசத்தின்னு மனசுல படும். அது உயர்த்தியே அல்ல. அந்த அளவுக்கு பெருமை மனைவிக்கு இருக்கவே தான் கணவன் பிரியவே மாட்டேங்கிறார். இங்கேயும் அதே போல வச்சுக்கணும். மகாலட்சுமி ருக்மிணி தேவிக்கு இருக்கிற பெருமை கண்ணனை எவ்வளவு தூரம் உருக்கி விட்டதென்றால், அவருக்கு ஓலைச்சுவடியே தெரியல, எழுத்தாணியே தெரியல, யாரையும் கண்டுபிடிக்க முடியல, கடுதாசே எழுத முடியல. அந்த அளவுக்கு உருகி போயிருக்கார் கண்ணன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அப்புறம் தான் ஓ புரிஞ்சுட்டார் பிராமணர். சரி கண்ணனே, சீக்கிரம் புறப்படலாம். அடுத்த 53வது அத்தியாயம். வைதர்பியாக சது சந்தேசம் நிசம்ம யதுநந்தனா பிரகிருஹ்ய பாணினா பாணிம் பிரஹசன் நிதம் அப்ரவீத். வந்தவர் கையை பிடிச்சுன்னு கண்ணன் சொல்றார், நானும் இதுக்குத்தான் காத்துட்டு இருந்தேன், புறப்படலாம். தாருகன்னு தன்னுடைய தேரோட்டியை கூப்பிட்டார். 4 குதிரைகள் பூட்டப்பட்டன. சச்ச அஸ்வைஹி சைவ்ய சுக்ரீவ மேக புஷ்பபலாஹகைஹி யுக்தம் ரதமுபானீய தஸ்தௌ பிராஞ்சலி அக்ரதா. ரொம்ப வேகமா, வாயு வேகம் அநேகமா ஒரு ராத்திரி பொழுதுக்குள்ளே விதர்ப தேசத்தை வந்து அடைந்தான். ஆனர்த்தாத் ஏகராத்திரேன விதர்ப ஆகமன அத்தியைஹி ராஜாச குண்டினபதிஹி புத்திர ஸ்நேகவசம் கதா. அங்க வந்து பார்த்தா ஊரே விழாக்கோலம் ஒன்றிருக்கு. பெண் வீட்டுக்காரர்களும் கோலாகலமா ஏற்பாடு பண்ணிருக்கா, பிள்ளை வீட்டுக்காரர்களும் கோலாகலமா ஏற்பாடு பண்ணிருக்கா. ஏவம் சேதிபதி ராஜா தமகோஷ சுதாயவை. அதாவது சிசுபாலன் தானே பிள்ளை. இப்போ அந்த பிள்ளை தம் வீட்டுக்கார எல்லாரையும் கொண்டு இறக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவனுக்கு உதவறதுக்காக யாரானும் கல்யாணத்துக்கு குறுக்க இடையூறு பண்ண வந்தால் அவர்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பல ராஜாக்கள் வந்திருக்கா. ஷால்வன், ஜராசந்தன், தந்தவக்தலன், விதூரதா, ஆஜக்முகு சைத்தியபக்ஷீயாக பௌண்டரகாத்யாக சஹசிரஷா. ஆயிரமான ராஜாக்கள் சேதி தேசத்து மன்னவன் சிசுபாலனுக்கு உதவ வந்து இறங்கினார்கள். அப்போது பலராமன் சொல்றார், ஸ்ருத்வை தது பகவான் ராமோ விபக்ஷீயன் ருபோத்யமம். கண்ணன் தனியா கிளம்பி போயிட்டாரோ இல்லையோ. இப்ப துவாரகையில இருந்த பலராமன் யோசிக்கிறார், தனியா போன பிள்ளை வழக்கம் போலே ஏதானு விஷமம் பண்ணி சிக்கினுட போறார், நான் கூட போறேன் அப்படின்னு அவர் ஒரு சைன்யத்தை கிளப்பி கொண்டு வந்தார். துவரித குண்டினம் பிராகாத் கஜாஸ்வரத பத்திபிஹி அஹோ திரியாமான் தரதி உத்வாஹோ மே அல்பராதசா நாகச்சத் அரவிந்தாக்ஷா நாகம் வேத்மியத்திர காரணம். மெதுமெதுவே நாள் நகருகிறது. பொழுது போக போக ருக்மிணிக்கு கவலை சூழ்ந்தது. ராத்திரி வந்துடும் போல் இருக்கே, கண்ணனை காணோமே, நம்ம போறோமா? குலதேவி யாத்திரை போது கண்ணன் வரப்போறாரா, அழைச்சின்னு போறாரா? ஒருவேளை என்ன நான் வணங்கும் தெய்வம் கை விட்டுடுத்தா? சோபி நாவர்த்ததேத்யாபி மத் சந்தேசஹரோ திஜா. என்னுடைய சந்தேக செய்தியை எடுத்துன்னு போனாரே பிராமணர், அவரும் திரும்பி வர காணோமே. ரொம்ப விரக தாபத்தாலே துடித்தாள். துர்பகாயா நமே தாத்தா நானுகூலோ மகேஸ்வரா தேவி வா விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜா சதி. ருத்ராணி, கிரிஜா, சதி, இந்த தேவிக்கு நான் எவ்வளவு பூஜை பண்ணியிருப்பேன். நான் ஆசைப்பட்ட கண்ணனோட என்னை சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னு இவ கவலைப்பட்டுட்டே இருக்கிறச்சே, நல்ல வேளை. ஏவம் சிந்தையதி பாலா கோவிந்த ஹிருதமானசா நெமீலயத காலஜா நேத்ரேச்ச அஸ்ருகலாகுலே. கண்லேருந்து ஜலஞ்சலமா வழிஞ்சுட்டே இருக்கிறச்சே, இடது கண்ணு, இடது கையும், இடது தொடையும் துடித்தது. வாம ஊருர்புஜோ நேத்திரம் அஸ்புரன் பிரியபாஷிணா அத கிருஷ்ண வினிர்திஷ்டா ச ஏவ த்விஜசத்தமஹ. கண்ணனும் உயர்ந்த பிராமணனு சேர்ந்து வந்துட்டா போல் இருக்கு. எப்ப பெண்களுக்கு இடது கண்ணும் இடது தொடையும் இடது கையும் துடிக்கிறதோ அப்ப நல்ல சகுனம்னு அர்த்தம். கண்ணன் வந்துட்டார்.
இப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கிறச்சேவே செய்தி வந்துடுத்து. இனிமே கண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போறாருங்கிறது உயர்ந்த சரித்திரம் கேட்போம். ஓர் அறிவிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருவாடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு 5 கருட சேவை நடக்கும். ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆண்டாள் சன்னதி வாயிலில் இருக்கும் பெரும் பந்தலில் மாலை 6 மணிக்கு ஊற்றமுடையாய் பெரியாய் என்னும் தலைப்பில் அடியனுடைய உபன்யாசத்திலும் கலந்து கொண்டு ஆண்டாள் ரங்கமன்னாரையும் சேவித்து போக வேணுமென்னு கேட்டுக்கொள்கிறேன்.